ஆண்டில்தான் நீங்கள் வாக்காளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளராகிய நீங்கள் தான் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப். தினமும் வாக்காளர்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்வதும் எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? சாதனைகளை அவர்களை தொடர்ந்து எடுத்துச் சொல்வதும் உங்களுடைய இரண்டாவது பணி. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? உங்கள் வாக்குச்சாவடியில் 250 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. தினமும் ஒரு மணி நேரத்தை வாக்குச்சாவடி பணிகளுக்கு என்று ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் 10 வீடுகளுக்கு சென்று பேசு. சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க. நீ வருவேன் தெரியும்டி, அதனால தான் வாசலே காத்துட்டு இருக்கேன். சில வீடுகளில் பட்டும் படாம வரவேற்பாங்க. அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அடிச்சு போடா. பேசிட்டு வாயில அடிக்கிறீங்களா? சில வீடுகளில் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அது எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சி ஆகி போச்சியா? ஏங்க சீக்கிரம் போடுங்க, எனக்கு என்னம்மா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லி. நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை குறித்து வாக்காளர்கள் விளக்கி சொல்லுங்க. இங்க வாங்கல, ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்று பெயர் பெற்றவர் அவர். மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வட்டிக்கு 500 அவங்க கூ விட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு? நேருக்கு நிகர் நேருதான் என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். போட்டு எப்படி அத்தகைய பாராட்டுக்கு முழு தகுதி படைத்தவர் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். நம்ம தொழில் திறமை பார்த்து இவங்களே கண்ணு வைக்கிறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள் கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். புறப்படும் போது நல்ல சங்கம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று பற்றி ஒரு அரசியல பண்ணுங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. மாண்பு முதலமைச்சர் அவர்களை, கழக தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 100ல் 1 பங்கு கூட தகுதி இல்லை. திராவிட சுடரே, உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழுதுதுங்கி அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர். 13,20,000 கிலோமீட்டர். நான் ஒன்னும் அவ்வளவு தூரம் பயணம் செய்யலையே. செய்யலா நிஜமாவே அவ்வளவு தூரம் நீங்க பயணம் செய்யலையா? செய்யலா ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு ஓடு ஓடு, ஓத்தாண்டா ஓடு, உலகமாக ஓடு. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. பூமியிலிருந்து நிலாவுக்கு 3,80,000 கிலோமீட்டர் தான். ஆனா இவரு 13 லட்சம் பேரியா நடந்தாருன்னு சொல்றாரு. ஆகா, இதெல்லாமோ உருட்டு. தெரிஞ்சுக்கிட்டியா தம்பி? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை
நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? சூப்பர் 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 பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா. ஓலி ஸ்டில்ல பாருங்க, இங்க பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி செதறுதுங்க ஸ்டில்லு. ஓலி லுக்க பாருங்க, அப்பா, வாவ் 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 வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். வேற லுக்கு வேற லுக்கு. நான் தலைவர் கலைஞர் இல்லை. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆள தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். பெரியார் அண்ணா வழியாக எனக்குள் விதைத்திருக்கக்கூடிய விதை. இன்று நம்மிடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றாலும் தலைவருடைய கொள்கை தீபம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆடுற மாட்டை ஆடி கறந்து, பாடுற மாட்டை பாடி கறந்து, அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். என்னுடைய அமைச்சரவைக்கு ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர்ல இருந்து என்ன பேசுறானே புரிய மாட்டேங்கிறா. சும்மா உளறிக்கிட்டு இருக்கான். அவன் கன்ஃபார்ம் ஜாயிண்ட் அடிச்சு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. இது முறைகேடு. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கர்கூர் எம்எல்ஏ வந்து என்னது கர்கூர் எம்எல்ஏவா? பர்கூர் திமுக எம்எல்ஏ. ஓ, பர்கூர் எம்எல்ஏவா? அதானே. என்னடா இப்ப எல்லாம் ஓப்பனாவே அசிங்கமத்துக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டேன். டேய், ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க உள்ளாடைய வெளியே போட்டுக்கிற இது ஒரு பன்னாடு. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வேணா ஏமண்டே போட்டு விட்டுறேன். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துறா உள்ள போய் வெளியே வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு கம்பு சுத்துறது. ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பாரு. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு உங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க. செருப்பை கழட்டி அடிப்பாங்க. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு உலகமே தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுண்டா. தம்பி வா. தம்பி வா. பரவை தாங்க வா. உன் ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு காதல் ஒரு வம்புடா. பயமொழி சும்மா இருடா.
டேய் அங்க பாரு வராதவங்க வராங்க. இளைஞர்களே, வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்க எல்லாருடைய ஓட்டும் நம்ம கட்சிக்கு தான். ஆமா ஆமா ஆமா. தாத்தனுக்கு அப்புறம் அப்பன், அப்பனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் அவன் பெத்தவன், எல்லாம் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருப்பீங்க. வாரிசு அரசியலுக்கு ஓட்டு போடுனாங்கன்னா முட்டா பசங்களா என்ன? நல்லாட்சி தொடரட்டுமே, இவங்களுக்கு தான் எங்க ஓட்டு. அப்ப இந்த ஒரு ஆட்சி அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு. இனிமே இது இருந்தேன்ன இல்லாம இருந்தேன். அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான். ஜோக் இல்ல இல்லையா? ஆமா, முந்தி சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன், ஸ்பெல்லிங்க மாத்திட்டாங்க இப்ப. SUN இல்லைங்க, SON. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்?